நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னா உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ யாருமே உங்களுக்கும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிழவரைப்பள்ளி டேம் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நானும் இப்போது வந்து போய் ரீசெண்டாக ஓகே சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன மாதிரி நிலமையில் இருக்குன்னா, சுத்தம் மோசம்னா மோசம், ரொம்ப மோசம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து போய் காட்டியிருப்பேன் நான் வந்து அந்த டேம் இப்போது சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். நான் வந்து எனக்காக கேட்கல, இந்த ரீச் வந்து இது வந்து நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் போட்டுகிட்டே இருந்தால் தான், ஏன்னா அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்ம அதை பற்றி பேசிகிட்டே இருந்தால் தான். ஸோ இன்னும் அவங்க வந்து ஓகே இதை அவங்க விடலை, மக்கள் இன்னும் விடலை இதை பற்றி பேசுகிறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து தோணணும். ஓகே இதை பற்றி இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் இதை சால்வ் பண்ணிடணும் அப்படின்றத வந்து அவங்க மைண்ட்குள்ளே நம்ம ஏற்றிட்டா அதுக்கப்புறம் வந்து அது எப்படியாச்சும் சால்வ் பண்ணுறது பார்ப்பாங்க. ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் எவ்வளோ வரைக்கும் போயிருக்கேன்ட்டு இன்னும் அப்டேட் தெரியல எனக்கு. நான் அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் வந்து கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன ஏது அப்படின்றத புரியும். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிறப்போ, இல்லை வேறு ஊருக்கு ஏதாச்சும் ஆகிறப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறப்போ தான் உங்களுக்கு வந்து அது இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேம் கிட்டே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, ஏதாச்சும் மாறி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு எங்கள் வில்லேஜ் ஞாபகம் வருது. எங்கள் தாத்தா பாட்டி ஊர் தான் ஞாபகம் வருது. இந்த பக்கம் வந்துருந்தா இந்த மாதிரி ரோட்டில் நானும் இந்த மாதிரி தான் வேலை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அப்போல்லாம் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இவங்களெல்லாம் பார்த்தேன். கைஸ், இன்னும் இந்த டான்ஸ் சிச்சுவேஷன் மாறல. இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்னோ மாதிரி வந்துட்டுருக்கு. கைஸ், ஆனால் ரொம்ப மோசம் கைஸ், சீரியஸாக ரொம்ப ரொம்ப மோசம். ஒரு மாதிரி ஸ்மெல்லு ஒரு மாதிரி வருது. வாட்டரு ரொம்ப கலீஜாக இருக்குது. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. நான் வந்து டேம் கிட்ட வந்தாச்சு. ஸோ டேம்க்கு ஆப்போசிட்டில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ் எனக்கு. ஏன்னா இந்த டேமோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. உண்மையாகவே எல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்சரெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா வீடியோஸு. ஸோ அதுக்கு இன்னும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேசினா பார்த்தாது, கர்நாடகா கவர்மெண்ட்கிட்டையும் நம்ம கவர்மெண்ட் பேசணும். அப்போ தான் இது என்ன அப்படின்றது தெரியும். அது என்னன்னே தெரியல. நான் அங்கேருந்து வரும்போதே பறக்குது, ஒரு மாதிரி ஸ்னோ மாதிரி பறக்குது. எனக்கே ஒரு மாதிரி எப்படி இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி போகுது. ஏன்னா ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்கள், அந்த ஊர் வழியாக தான் நான் வந்தேன். பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் மாதிரி அப்படியே வில்லேஜ் ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கு, நிறைய வில்லேஜஸ்க்கு போகிற தண்ணி இப்படி வந்தால் எப்படி அவங்க வந்து குடிப்பாங்க, இல்லை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா கிட்ட போனோம், அதுக்குள்ளே அலோ இல்லாத மாதிரி கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் ப்ளரியாக தெரியும், அங்கங்கே பறக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியாது பறக்கிறதெல்லாம். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அது அங்கே ஒரு கட்டை இருக்குது, அந்த கட்டையிலேருந்து ஈஸியாக தெரியும் அந்த நுரையாக வர்றது. ரொம்ப கலீஜு, ரொம்ப கலீஜு கைஸ். சீரியஸாக இது வந்து சீக்கிரமாகவே இதுக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் முடியும். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த தண்ணி.
எத்தனை பேர் இந்த தண்ணியை நம்பிட்டு இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதே கிடையாது. நிறைய பேர் ஹார்ஷாக வீடியோ போட்டிருப்பாங்க, இதுக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அந்த ஹார்ஷ்னஸ்ஸு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் சைடு அவங்க கவர்மெண்ட் சைடு பேசினா மட்டும்தான் உண்டு. ஏன்னா இது அங்கேருந்து வர தண்ணினால் நம்மளுக்கு பாதிப்பாக இருக்குது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இதுக்கு. ஸோ ஆனால் பாவம் கைஸ், இந்த ஜனங்க பாவம், வேறு எதுவும் சொல்ல தெரில எனக்கு. சீக்கிரமாக இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து இது நல்லா தண்ணியும் ஓடிச்சோன்னா எல்லாருக்கும் நல்லது. ஓகே வாங்க கிட்ட போய் நான் அது நுரெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். அப்புறம் இது இனிஷியேட்டிவ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு ஸ்டெப்பாக அப்புறம் ஒரு க்ளீன் வாட்டராக வரும் பார்த்தீங்களா, அப்போ நான் வரேன் கைஸ். இதோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி கெமிக்கல் ஃபீல் கொடுக்குது. அப்புறம் என்னென்னா பறக்குது கைஸ், எங்கே மூஞ்சி மேலே போகிறவங்க வரவங்க மேலெலாம் விழும் கண்டிப்பாக. ஆனால் பார்த்துருக்கணும், இது கண்டிப்பாக இது கெமிக்கல் தான். ஸோ காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் வருது. பாருங்கள் அப்படியே ஒயிட்டாக பறக்குது பாருங்கள். ஸோ அது காற்றுக்கு தான் அப்படி ஆகுது, காற்றுக்கு தான் அப்படி பறந்து போகுது. எல்லாம் நுரை தான், ஃபுல்லு நுரை தான். எனக்கு என்ன சொல்கிறதுனா எனக்கு ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது ஜனங்களை பார்க்குறதுக்கு. இந்த வாட்டர் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு சங்கட்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில.